டெய்லி டேஸ்ட். விஜயினுடைய அரசியல் பிரவேசம், அதாவது ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு ஒரு திமுகவுக்கு எதிரான அணிங்கிறது ஒரு வேக்கண்டாக இருக்கிற மாதிரியும் அந்த இடத்த பிடிக்கிற மாதிரியான ஒரு பாதையெல்லாம் விஜய் போகிற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்துகிறாங்க. உங்கள் பார்வையில் அது கரெக்டாக இருக்குமா, இல்லை அதில் வேறு ஏதாவது? அவர் வந்திருக்காரு, இப்போ தான் 2வது ஆண்டு அவரோட கட்சி தொடங்கிய 2வது ஆண்டு இப்போ தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மக்கள் பிரச்சனை இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்னும் பேசலை. திரைத்துறையிலிருந்து வரக்கூடிய விஜய் நடிகர் விஜய் வந்து ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டிடுறாரு. அதே திரைத்துறையை சார்ந்த அவரை எதிர்த்து வந்து அதிமுக சார்பில் காயத்ரி கழகம் போட்டியிடட்டும் அப்படின்னு கட்சி முடிவு எடுத்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கட்சி முடிவு எடுத்தால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. கண்டிப்பாக நான் இப்போ எதிர்த்து போட்டியிடணும்னா போட்டியிடுவேன். அவர் போட்டிடுவார் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். 1962லையும் 1977லையும் எப்படி ஒரு தலைவர்களுக்கு எம்ஜிஆர் அவங்களுக்கெல்லாம் கூட்டம் வந்துச்சோ அதே கூட்டம் இனி வரக்கூடிய தாவேக்கா இவர் விஜய்க்கு வரும்னு சொல்லி அவர் ஒரு இப்போ இடையில பேசியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? கூட்டம் வேற, கூட்டம் சேர்றது வேற. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் சேர்றது வேற. ஆனால் மக்கள் மனசில் வந்து யார் வந்து நிறையா திட்டங்கள் கொடுத்து மக்கள் நல்வாழ்வை அவங்கள வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட குடும்பமும் சரி, ஏகப்பட்ட குடும்பங்கள் இன்னைக்கு வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டிலேருந்து சாப்பாடுலேருந்து ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு வேலை செய்யறதுக்கு சிரமத்தை கம்மி பண்ணுறதுக்கு மிஷின், அதாவது மிக்சி, கிரைண்டர், அந்த மாதிரி கொடுத்த பொருள் எல்லாமே வந்து சாதாரண விஷயங்கள் இல்லை, எல்லாம் பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அதுக்கு ஈக்குவலாக வந்து விஜய் சார் பண்ணுவாரா அப்படின்றது எல்லார் மனசுலையும் ஒரு கேள்விக்குறி. கூட்டம்ன்றது வேற, ரசிகர்கள்ன்றது வேற. ஆனால் வந்து கட்சி என்பது வந்து மக்கள் சர்வீஸ். அந்த சர்வீஸில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பார்ட்டி அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே ஆதவ அர்ஜுன் ஆக்சுவலாக சொல்லியிருக்காங்களா, வரக்கூடிய சட்டமன்றத்தில் நாங்கள் எதிர்கட்சி தலைவர் எங்கள் விஜய் ஆவார்னு சொல்லியிருக்காரு. ஆதவ அர்ஜுன் அவர் சொல்லுவார், அவர் கட்சியில் இருக்கிறனால அவர் சொல்லுவார். இது நம்ம வந்து உண்மை என்னன்றது வந்து இது வரைக்கும் எந்த போட்டியும் சந்திக்காத தாவேக்கா இல்லையா? ஸோ அவங்களால வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் தான் பேச முடியும். தொடர்ந்து போட்டியில் 6 முறை வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க. எம்ஜிஆர் எத்தனை வாட்டியாக இருக்கார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களோட நிர்வாகத்திறனால மட்டும்தான் இன்னைக்கு வந்து அம்மான்ற அழைக்கிற வெறும் சொல் இல்லை, அது இப்போ அப்பா அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்லி நம்ம ஃபோர்ஸ் பண்ண வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அப்படிலாம் ஃபோர்ஸ் பண்ண வைக்கல. நம்மள அம்மான்றது நம்மளா உணர்ந்து வளர்ப்பு தாய் மாதிரி, தமிழ்நாட்டுக்கே ஒரு வளர்ப்பு தாய் மாதிரி இருந்த அம்மா நம்மளுக்கு கிடச்சிருந்தாங்க. ஸோ ஏன்னா மக்களுக்கு அப்படி வாரி வாரி கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து ஈடாக இன்னைக்கு அதே அளவுக்கு மக்களுக்கு, விவசாயிகளுக்கும் சரி, ஏழை எளிய மக்களுக்கும் சரி, ஏழை எளிய மக்களோட வழி தெரிஞ்ச ஒரு நல்ல தலைவர் வந்து நம்மளுக்கு ஐயா எடப்பாடியார் அவர்கள் இருக்காரு அப்படின்றது. மேடம், நேற்றைய தினம் இந்த தாவேக்கா தலைவர் நோன்பு இப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்போ என்ன ஒரு செய்தியாளர், ஒளிப்பதிவாளரை, நியூஸ் தமிழ் ஒளிப்பதிவாளரை பவுன்சர்கள்லாம் தாக்கியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கண்டனங்கள் ஏதாச்சும்? கண்டிப்பாக ப்ரெஸ்ஸை வந்து ஒரு ரெஸ்பெக்டோட நம்ம நடத்தணும். அதே சமயத்தில் ப்ரெஸ்ஸும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், எப்படி வந்து நம்ம ஒரு இடத்துல போகும்போது எங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ்ஸும் விடணும் அப்படின்றது தான். எங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, எங்கே இன்விடேஷன் இருக்குது, எங்கே இன்விடேஷன் இல்லைன்றது ப்ரெஸ்ஸும் பார்க்கணும். அதே சமயத்தில் வந்து ஜேர்னலிஸ்டையோ எந்த ப்ரெஸ் மீடியாவோ யாரும் வந்து தாக்கக்கூடாது அப்படின்றது தான். ஏன்னா அவங்க நம்மளோட குரலை எடுத்துக்கொண்டு சென்று மக்களிடையே எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய ஒரு சக்தி அவங்க மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு மரியாதை நம்ம கொடுக்கணும். இப்போது ராஜேந்திர பாலாஜி வந்து மாஃபா பாண்டியராஜனுக்கு எதிராக பேசி ஒரு உட்கட்சிக்குள்ளேயே ஒரு குழப்பங்கிற ஒரு சூழல் ஏற்படுது. தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அவங்க சீனியர் லீடர்ஸ், அவங்க வந்து வாட் எவர் அவங்க ரெண்டு பேருமே அவங்க ஒரு பிரதர்லி அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் நீண்ட நாள் இந்த கட்சியில் வந்து பயணிச்சிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்குள்ளே இது பேசிட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான். அவங்களுக்குள்ளே இது வந்து ஒரு பெரிய விஷயமா ஆக்கிறதுக்கு இது மக்களோட பிரச்சனை கிடையாது. இது தனிப்பட்ட ஒரு கருத்து வேறுபாடு தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தமிழ்நாடு பாஜக பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்மளுக்கு நல்ல நல்ல தலைவர்கள் இருந்தாங்க. ஆனால் அது வந்து அதெல்லாம் வந்து மறைச்சிட்டு அவங்களோட சாதனைகள் எல்லாம் அழிச்சிட்டு எப்படி வந்து பாரதத்தில் வந்து நம்மளுக்காக முன்னோர்கள் சண்டை போட்டு அவங்களோட ஃப்ரீடம் ஃபைட் எல்லாம் வந்து மறைச்சு இங்கே பாஜக தான் என்னமோ ஃப்ரீடம் ஃபைட்டர் பண்ண மாதிரி வந்து ஒரு
ஒரு கட்டமைப்பு பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் அண்ணாமலை அதே ஸ்ட்ராட்டஜி எடுத்து இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் ஒன்றும் பண்ணாத மாதிரி இவர் மட்டும் தான் ஏதோ பண்ண மாதிரி இவர் தான் வந்து கீழ்ச்ச மாதிரி அவர் பேசுகிறாரு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து அவர் வந்து என்ன நினச்சாருன்னா, அவர் சிஎம் ஆக முடியாது, அவர் வந்து எம்எல்ஏ ஆக முடியாது, கவுன்சிலர் கூட ஆக முடியாதுன்றது வந்து நல்லா தெரியும். அதுக்காக ஒரு மேனேஜராக திமுகவுக்கு ஒரு மேனேஜராக இருந்து இந்த டபரம் அடிப்பாங்கல்ல, அதில் என்னென்னா பேசிக்காக அதில் ஒன்றுமே இருக்காது. ஒன்றுமே இல்லாமல் சும்மா டம் டம் டம்னு குச்சி வச்சு அடிச்சாச்சுன்னா அந்த சத்தம் வரும். அந்த சத்தம் தான் அண்ணாமலை. அதுக்கு மேனேஜர் வேலையாக இவங்க வந்து அமுச்சு விட்டுருக்காங்க. அதுக்கு டபர் அடிச்சிட்டு இருக்காரு. இதனால அவர் வந்து அதிமுகவுக்கு எதிராக அவர் பேசிட்டு, ஆனால் வந்து முழுக்க முழுக்க திமுகவுக்கு வந்து சாதகமாக அவர் வந்து அவரோட பேச்சுகள்லேயே நல்லாவே எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும்.